அன்புக்காக ஏங்குன அந்த 2 குழந்தைகளும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவங்க சாப்பாட தட்டி விட்டு கண்மணியோட அக்காவும், அவங்க அண்ணியும் கூட்டு போயிறாங்க அந்த குழந்தைகள திட்டிட்டு. இத பார்த்த கண்மணி ரொம்ப சோகமாயிறாங்க. அன்பு வந்து பாட்டி பார்க்க வராங்க. பாட்டி பார்க்க வந்துட்டு, "ஏன்டா இப்படிலாம் குடிச்சிட்டு வந்து நீ ஆஃபீஸ்ல வந்து சத்தம் போட்டுட்டு இருந்த. அந்த பொண்ண வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்ட. அத நினைச்சு அந்த பொண்ணு எவ்வளோ வருத்தப்படுது தெரியுமா?" அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. என் ஒய்ஃபே என்ன விட்டு போயிட்டா. அத பத்திலாம் நீங்க வருத்தப்பட மாட்டேங்கிறீங்க. எவ்வளோ ஒருத்தி மானம் போயிருச்சுன்னு சொல்லி நீங்க வருத்தப்படுறீங்க. ஆனா நான் சொன்னதெல்லாம் உண்ம தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ தான் உன்ன விட்டுட்டு போயிட்டாளே. இனிமே கண்மணி உன் வாழ்க்கையில வரவே மாட்டா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. அதுக்கு அன்பு சொல்றாரு, "ஏன் பாட்டி நீங்க தாத்தா கூட இருந்தீங்கல்ல, இப்ப அவர் தான் இறந்து போயிட்டாரே. உடனே நீங்க ஏன் மறு கல்யாணம் பண்ணிக்கலன்னு." "ஏன்டா இப்படி கேட்குற?" அப்படின்னு கேட்டேன். "ஆமா, அவங்கள நீங்க காதலிச்சதுனால தானே நீங்க வந்து அடுத்த கல்யாணம் பண்ணிக்கல. இல்லன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல நீங்க. அதுவும் இதுவும் ஒண்ணாடா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதுவும் இதுவும் ஒண்ணு தான். நீ இது 2மே லவ் தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாட்டிக்கு ஒண்ணும் புரியல. வெண்ணிலா தான் இவன் மனசுல இருக்கான்னு நெனச்சா, கண்மணி தான் இவன் மனசுல ஃபுல்லா இருக்கிறா. அப்படின்னு சொல்லி ஒண்ணும் பேச முடியாம சொல்லி திரும்பி போயிறாங்க வீட்ட விட்டு. மறுபடியும் அன்ப பார்க்க வெண்ணிலா வந்துர்றாங்க. வெண்ணிலா வந்தா அதே டயலாக் தான். சேம் டயலாக் ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்ற மாரி, "ஏன் அன்பு நீங்க உங்க அம்மாக்காக வந்து என் மேல இருக்கிற காதல இன்னும் மறைச்சிட்டு இருக்கீங்க. கண்மணியே நம்ம லவ்வ புரிஞ்சுக்கிட்டு போயிட்டா" அப்படிங்கிறாங்க. "இல்ல, இல்ல நம்ம 2 பேரும் லவ்வ புரிஞ்சுட்டு போல. அவ வந்து அவள நான் லவ் பண்ணத புரிஞ்சுக்காம போயிட்டா" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இருந்தாலும் கண்மணி வந்தா தான் நான் வீட்டுக்கு வருவேன். கண்மணி வந்தவுடனே நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்து உன்ன வீட்ட விட்டு தொரத்துவோங்கிறாங்க. அப்பவும் அந்த வெண்ணிலா வந்து, "இல்ல நீங்க என்ன வந்து சமாதானப்படுத்துறதுக்காக இது பண்றீங்க. உங்க உங்க மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கிறேன். நீங்க இப்படி குடிச்சு குடிச்சு கெடுத்துக்கிறீங்க உங்க உடம்ப. நான் போமாட்டேன் உங்கள விட்டு. உங்கள கூட்டிட்டு தான் போவேன்னு" சொல்றாங்க. அடிச்சு பாட்டில வச்சு மண்டைய உடைச்சுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அன்பு. வேற வழி இல்லாம, "நீ இவ்வளோ சொல்லி உனக்கு புரியாதா? போடின்னு" சொல்லிட்டு சொன்னோனே, அவங்களும் வேற வழி இல்லாம போயிடுறாங்க. இந்த அன்பு வந்து கண்மணிய கூப்பிட்டு வரதுக்கு தண்ணி அடிச்சுட்டே தான் இருப்பாரா? இல்ல வேற ஏதாவது உருப்படியா பண்ணுவாரான்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.